ட்ரெஸ்ஸிங் வெல் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம், பட் we boys complicate it a lot. We often think dressing is not that important and that does not contribute to our self-confidence. I strongly object. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ மற்றவங்க பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணால் தான் நம்ம மேலே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். எனக்குலாம் அப்படி தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நம்ம பேச போகிறோன்னு வைங்க, நம்ம யார்ட்ட பேசும்போது நம்மளோட 100% கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அவங்க மேலே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். நம்ம அன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது வந்துட்டு பாதி கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே இருக்கும், மிச்சம் பாதி கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம மேலே தான் இருக்கும். நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம ஸ்லீவ் ரோல் பர்ஃபெக்டாக இருக்கா, நம்ம காலர் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாதி கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நம்ம மேலே பாதி கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பர்செப்ஷன் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனுக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே இந்த பர்சனுக்கு நம்ம மேலே பேசுகிறதுக்கு அவ்வளோவா, நம்ம கூட பேசுறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்கிட்ட பேசும்போதோ இல்லை மற்றவங்ககிட்ட பேசும்போதோ அவங்க அந்த பர்சன் பேசுகிறத விட அவங்க ட்ரெஸ்ஸை தான் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே எதனாலனா அவங்களுக்கு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மேலே சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஓகே நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கோமான்ட்டு அடிக்கடி பேசும்போது செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கடத்துக்கு மேலே நமக்கும் நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்காது, அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கும் வந்துட்டு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்காது, மட்டும் பேசவும் பிடிக்காது. ஓகே ஸ்ரீராம், நல்லா ட்ரெஸ் பண்ணுறது வில் ரெஃப்ளெக்ட் ஆன் அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது? ஸோ யா, இட்ஸ் பிகின். இந்த வீடியோவில் ஒரு 12 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் க்ரஷை கன்ஃபார்மாக கரெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் எடுக்கிற ஷர்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டில் எடுத்தீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகிடும். 50% அங்கேயே டன். ஸோ மிச்சம் இருக்க 50% நம்ம பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் சைஸ்க்கு ஏற்றாப்புல எடுக்காமல் பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ஆப்வியஸாக சிறுசாக எடுத்தால் பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான ஃபிட்டில் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருப்போம். ஸோ நீங்கள் எடுக்கிற ஷர்ட் சில பசங்களுக்கு வந்துட்டு அது நேச்சுரலாக அமையாது. கடைக்கு போகும்போது ஒன்று பெருசாக இருக்கும், இல்லை சிறுசாக இருக்கும். பெருசாக எடுத்துகிட்டு அதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் போடுற முக்கால்வாசி ஷர்ட்ஸ் ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒழுங்காக பண்ணாலே அங்கேயே 50% ஆஃப் தி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட் பாயிண்ட், மேக் கலர் செலெக்ஷன் வெரி சிம்பிள். நிறைய சாலிட் கலர் ஷர்ட்ஸை நிறைய ப்ரிஃபர் பண்ணுங்கள். சாலிட் கலர் அப்படின்னா உங்கள் ஷர்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே ஒரு கலர் தான் ஃபுல்லாக இருக்கும், ஆர் அது மேக்ஸிமம் 2 கலர் தான் இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது. இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது அந்த பாய் லுக்லேருந்து ஒரு மேன் லுக்கு ஈஸியாக மாற முடியும், அண்ட் அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக வந்துட்டு செக் ஷர்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 4 to 5 செக் ஷர்ட்ஸ் வச்சுக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நத்திங் லெஸ் ஆர் நத்திங் மோர். அதே மாதிரி வந்துட்டு இந்த டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பாடி டைப்பாக இருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லைக் நான் இப்போ போட்டிருக்க ஷர்ட் மாதிரி டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸ் வந்துட்டு உண்மையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷர்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இருக்கிறதுலையே ரொம்ப வேர்ஸ்டான கலர்ஸ், வேர்ஸ்டான டிசைன்ஸ் செலக்ட் பண்ணவே கூடாது. நான் சில பசங்களெலாம் பார்த்துருக்கேன், இந்த உலகத்தில் இருக்க பூரா கலர்ஸும் அவங்க சட்டையில் தான் இருக்கும், பூரா கண்ட்ரவையான டிசைன்ஸும் அவங்க சட்டையில் தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்போ ட்ரஸ்ட் மீ, இட் ப்ரொஜெக்ட்ஸ் யூ லைக் அ க்ளவுன். இப்படிலாம் பண்ணாமல் நீட்டாக சாலிட் கலர் ஷர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப மினிமலான டிசைன்ஸ் இருக்க ஷர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் கலர் செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்புல செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா that will single-handedly enhance your looks drastically. சாலிட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலிவ் க்ரீன், பெய்ஜ், ப்ளூ, எல்லோ, ரெட், அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டான கலர்ஸ். சாலிட் கலர்ஸை சூஸ் பண்ணிங்கனாலே இட் வில் லுக் வெரி குட். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம், பட் ஆல்மோஸ்ட் ஆல் தி மென் ஐ சி சக்செப்டட். நம்ம ஷர்ட்டோட ஸ்லீவ் ரோல். இந்த ஸ்லீவ் ரோல் வந்துட்டு ரொம்பவே அண்டர் ரேட்டடான விஷயம். இந்த ஒன்று நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலே வந்துட்டு நம்ம லுக் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ் ஆகும். நான் பார்க்குற 90% ஆஃப் தி மென் விட் ஹவ் ரோல் தியர் ஸ்லீவ் ஸோ பேட். நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் தான் டெய்லி போடுவேன். நான் டெய்லி மார்னிங் ஷர்ட் போடுறப்போ வந்துட்டு என் ஸ்லீவ் ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் நான் ஒரு 2 to 3 minutes ஸ்பெண்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் 5 minutes கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு படி இறங்கி போயிட்டு எத்தனையோ ஷர்ட்ஸ் நான் ட்ரையல் பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபிட்டு, கலர், காலர் எல்லாமே செம்மையாக இருக்கும். பட் என்னோடய ஸ்லீவ் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்காது. இது வரைக்கும் எத்தனையோ ஷர்ட்ஸ் ஸ்லீவ் ப்ராப்பராக இல்லைன்றது ஒரே காரணத்துக்காக நான் வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப அண்டர் ரேட்டடான விஷயம். அது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி இது பற்றி யாருமே பேசக்கூட மாட்டாங்க. அந்த ஸ்லீவ் ரோலை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரோல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எப்படி ரோல் பண்ணுறது தெரில அப்படின்னா இதே யூடியூப்பில் வந்துட்டு வேறு வீடியோஸ் இருக்கும், கேன் ட்ரை வாட்சிங் இட். ஆர் நானே டைம் கிடைக்கும் போது இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபோர்த் பாயிண்ட் கமிங் தி லோவஸ்ட் நவ். அகைன் ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதேமாதிரி ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஷூஸ் போடுவீங்க இல்லையா, ஷூஸ் போடும்போது உங்கள் ஷூ வந்துட்டு உங்கள் கால் வந்துட்டு எந்த லெவலுக்கு வந்து கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு தான் உங்கள் பேண்ட்டோட லென்த்துமே இருக்கணும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ரொம்ப லாங்காக இருந்துச்சுனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதேமாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த லென்த்தை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் தான் இருக்கணும். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா பெரிய பேண்ட் வாங்கி ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஆல்டர் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு பெஸ்ட் வே. பேண்ட்லேயே ரொம்ப வியர்டான கலர்ஸ் லைக் க்ரீன், பிங்க், ரெட், எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்டாக இருக்க கலர்ஸ் லைக் ப்ளூ, பிளாக், வேறு என்ன இருக்குது, காக்கி கலர்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பெய்ஜ், ஹாஃப் ஒயிட், கிரே அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க பேண்ட்ஸுக்கு. அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கிளியாகணும். ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அந்த பென்சில் ஃபிட், ஸ்கின்னி ஃபிட்டில் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டியாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் நான் டைமில் நிறைய போட்டுட்டு இருந்தேன். அந்த ட்ரெண்டை வந்துட்டு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பசங்க வந்துட்டு இந்த ஸ்கின்னி ஃபிட்ஸ் போடும்போது அது பார்க்குறதுக்கு அது நல்லாவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ அந்த மாதிரி பசங்க ஸ்கின்னி ஃபிட்ஸ் போடும்போது அது ஒரு ஃபெமினைன் லுக்கு தான் வந்து கொடுக்கும். போடும்போது அதோட மெட்டீரியல் டெக்ஸ்சருக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அதுவே வந்துட்டு நம்ம ஒரு சீனோஸ் போடும்போதோ ஒரு காட்டன் பேண்ட்ஸ் போடும்போதோ எஸ்பெஷலி ஜீன் போடும்போதுனா ஸ்கின்னி ஃபிட் போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஸோ அவாய்ட் ஸ்கின்னி ஃபிட்ஸ் அட் எனி காஸ்ட். அது எந்த விதத்துலையுமே உங்களுக்கு நல்லா காட்ட போகிறதே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஸ்க்ராப் தட், ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வார்ட்ரோப்பில் இருக்க எல்லா ஷர்ட் அண்ட் பேண்ட்டையும் மேட்ச் பண்ணி உங்களால் டக்கின் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைக்ரா ஷர்ட்டையும் ஒரு சீனோஸையும் உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ லுக் லைக் அ ஹோல் சர்க்கஸ். ஸோ டக்கின் பண்ணுறதுக்குனே சொல்லிட்டு சில ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு பிளாக் ஃபார்மல் ஆர் ஒரு கிரே ஃபார்மல் பேண்ட் லுக் ஸோ குட். இந்த மாதிரி வந்துட்டு சில பேண்ட்டோட தான் சில ஷர்ட்ஸை மேட்ச் பண்ணி உங்களால் போட முடியும். எல்லாத்தோடையும் டக்கின் பண்ண முடியாது, மேட்சும் பண்ண முடியாது. ஸோ இந்த மிஸ்டேக்கை நான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்களுக்கு டக்கின் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஷர்ட் ஏதோ ஒரு பேண்ட் போட்டு டக்கின் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஸோ இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். 10 இஸ் கலர் தியரி. எந்த கலரோட எந்த கலர் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஓகே இன்றைக்கி வந்துட்டு இந்த கலர் பாட்டம் போட போகிறோம், இந்த கலர் பேண்ட் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக என்ன ஷர்ட் போடலாம் அப்படின்னு பார்ப்பேன். அந்த கான்ட்ராஸ்டிங்காக நம்ம போடும்போதே வந்துட்டு அது பயங்கரமாக ஒரு ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணும் எல்லாருக்கும். அண்ட் நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த கலர்ஸோட எந்த கலர்ஸை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி கான்ட்ராஸ்டிங்காக போடும்போது இட் லுக் ஸோ குட். அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங்காக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 5 of 10 இருந்து 7 on 10 ஈஸியாக போயிடலாம். 8th பாயிண்ட், இது வரைக்கும் நான் சொல்ல எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க. சாலிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, ஒரு கரெக்டான பேண்ட் போட்டிருப்பாங்க, ஸ்லீவ் ரோல்லாம் பர்ஃபெக்டாக ரோல் பண்ணியிருப்பாங்க, கலர் தியரிலாம் பயங்கரமாக இருக்கும், எல்லாமே கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் போட்டிருப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அவங்க ஷர்ட் போட்டு அவ்வளோ கசங்கி அவ்வளோ சுருங்கி இருக்கும். Iron your shirts daily, man. It just takes 10 fucking minutes. I mean, நானுமே அந்த தப்பு நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். அயர்ன் பண்ண மாட்டேன். பட் இப்போலாம் வந்துட்டு அயர்ன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். Trust me, it is a game changer. What I would recommend is நெக்கில் போடுறதுக்கு ஒரு செயின், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் கிளாஸியாக ஒரு வாட்ச், ரைட் ஹேண்டில் ஒரு பிரேஸ்லெட் ஆர் நான் போட்டிருக்க மாதிரி இந்த கடா ஒன்று போடலாம். இதுவும் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஆல்சோ இந்த கடா சூஸ் பண்ணும்போது வந்துட்டு அது ரொம்ப தின்னராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்கராக இருக்கும். லைக் இந்த மாதிரி கிடைக்கும். இதுவும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஆர் இது கூட ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ரெண்டில் வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். டிசைன் மாறும். ஸோ இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி அந்த திக்கராக இருக்க இந்த கடா சூஸ் பண்ணாதீங்க. பார்க்க கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு கடா சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சீப்பராகவே கிடைக்கும் அண்ட் இட் லுக் ஸோ குட். நீங்கள் அப்படின்னா ஒரே ஒரு பிளாக் கலர் ரிங் போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்சோ நீங்கள் இன்றைக்கி வந்து கடா போடுறீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டை கழட்டி வச்சுருங்க. இன்றைக்கி பிரேஸ்லெட் போடுறீங்க அப்படின்னா கடாவை கழட்டி வச்சுருங்க. ரெண்டுமே சேர்ந்து போடாதீங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. நம்மக்கிட்ட இருந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நல்ல ஸ்மெல் வந்தால் மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். அந்த கான்வர்சேஷனுக்கு நம்மகிட்ட இந்த ஒரு ஸ்வெட் ஸ்மெல்லோ இல்லை வேறு விதமான ஒரு பேட் ஸ்மெல்லோ வந்துச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நாட் ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் ஆன் அ குட் பர்ஃப்யூம்.
it will be worth it. 11th point, dress according to the event. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்கள் காலேஜ் வந்துட்டு கேஷுவல்ஸ் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா கேஷுவல்ஸ் ஆர் செமி ஃபார்மல்ஸில் போகலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா செமி ஃபார்மல்ஸ் ஒரு ஃபார்மல்ஸில் போகலாம். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படி போனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். காலேஜுக்கு வந்து ட்ராக் பேண்ட் போட்டு போடுறது, பார்ட்டி போகும்போது ஃபார்மல்ஸ் போடுறது, டேட்டிங் போகும்போது ஃபார்மல்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணல அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா பார்ட்டி வேர் போட்டால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். அங்கே போய் ஒரு ஃபார்மல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ட்ரெஸ் அக்கார்டிங் டு தி ஈவெண்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்மளோட கம்ஃபர்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறதே ரெண்டு முக்கியமான விஷயத்துக்காக தான். ஒன்று வந்துட்டு நம்ம மேலே நம்மளே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்துட்டு மற்றவங்க பார்க்கும்போது நம்ம அப்பீலிங்காக இருக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது நம்ம மேலே ஒரு ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த மொத்த பர்பஸ்மே டிஃபீட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மற்றவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். பட் நீங்கள் அதில் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் உங்கள் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. பாதி கான்சன்ட்ரேஷன் உங்கள் ட்ரெஸ் மேலே, பாதி கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே. ஸோ மெயின் பர்பஸே டிஃபீட் ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நீங்கள் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதும் பார்த்துக்கோங்க, அண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்றதும் பார்த்துக்கோங்க. ஸ்பெண்ட் சம் டைம் இன் தி ட்ரையல் ரூம். அப்போ தான் வந்துட்டு இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொல்ல எல்லா பாயிண்ட்ஸுமே மீட் ஆகணும், அதே சேம் டைம் நீங்கள் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் திஸ் வில் ஒர்க் அவுட் ஆர் எல்ஸ் இட் won't ஒர்க் அவுட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்த பாய் ஆர் மென்க்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் உங்கள் ட்ரெஸ்ஸிங் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் லெட் மீ நோ on Instagram. I'll be the happiest person. Shriyam Studio Cover.